வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நமது பாரத நாட்டில் சமீப காலமாக லவ் ஜிகாத் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. லவ் ஜிகாத் என்றால் என்ன? முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வேற்று மத பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணை தங்கள் மதத்துக்குள் இழுப்பதைதான் லவ் ஜிகாத் என்கிறார்கள். தமிழகத்தில் லவ் ஜிகாத் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, SDPI போன்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நாடக காதல் சம்பவங்களை நடத்தி நம்முடைய பெண்களை, குழந்தைகளை, நம்முடைய மகள்களை, செல்வ மகள்களை அவர்கள் காதல் வலையில் வீழ்த்தி அது ஒரு விளம்பரமே பண்ணிருக்காங்க. நான் காவல்துறையில புகார் கொடுத்திருக்கேன். இந்த பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்களா இருந்தால் அவர்களை திட்டமிட்டு காதல் வலையில் வீழ்த்த மாதம் இவ்வளவு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். வன்னியர் சமுதாயத்து பெண்கள், கவுண்டர் சமுதாயத்து பெண்கள், தேவர் சமுதாயத்து பெண்கள் என ஜாதி வாரியாக அதுக்கு தொகை வேறு வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக புகார் செய்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய போதிய விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை. சமீபத்திலே வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவி, அவங்க செகண்ட் இயர் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. அவங்க படிக்கிற பொழுது முகமது சஃபீர் என்கின்ற இளைஞனோடு பழக்கம். பலமுறை அந்த முகமது சஃபீர் தன்னுடைய காதலை தெரிவித்து படிப்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி காதலை மறுத்திருக்கிறார், ஏற்க மறுத்திருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய தொடர் வற்புறுத்தலின் காரணமாக, அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்ததன் காரணமாக உடனடியாக அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த முகமது சஃபீர் ஒரே நிபந்தனை தான் வைக்கிறார், நீ மதம் மாறணும். நீ மதம் மாறினா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த பெண் சொல்லுகிறாள், நான் மதம் மாற மறுக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இந்த முகமது சஃபீர் என்று சொல்லக்கூடிய கொடியவன் பிளேடால் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்திருக்கிறார். எவ்வளவு கொடூரமான சம்பவம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. மதம் மாற மறுத்திருக்கிறார். மதம் மாற மறுத்த அந்த பெண்ணின் கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தமிழமைப்பும் கண்டிக்கல. தமிழமைப்பு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, காதலை போற்றுகின்றோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாருமே இதை கண்டிக்கல. ஏன்னா கழுத்து அறுக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய இளைஞனா. இஸ்லாமிய இளைஞர்கள் லவ் ஜிகாத் பண்ணா அதை கண்டிக்கக்கூடிய துணிவு இவங்களுக்கு யாருக்குமே இல்லை. கோவையிலே மகாவீர் சில்ஸ் அந்த பெண்மணி முஸ்லீமாக மதமாற்றப்பட்டார். அந்த பெண்மணியை மீட்டு வருவதற்காக கோவை குண்டுவெடிப்பு கைது பாட்சாவுடைய மகன் 1 கோடி ரூபாய் வாங்கினான். இது நீங்க FIR இருக்கு, நான் ஒண்ணு இட்டு கட்டி சொல்லல. பல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த, இன்னும் சொல்ல போனா காவல்துறை அதிகாரி, அவங்க மகளே இது மாதிரி லவ் ஜிகாத்திலே பாதிக்கப்பட்ட சம்பவம் பட்டியலிட்டுக் கொண்டு சென்றால் நிறைய இருக்கும். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திலே ஆயிஷா என்கிற பெண்மணியை தேடினார். இந்துவாக இருந்த பெண்மணி ஒரு இஸ்லாமியரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவர் குண்டுவெடிப்பு வழக்கிலே தொடர்புடையவர். அந்த ஆயிஷா அந்த வழக்கோடு குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு உதவியதாக அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டார். கேரளத்திலே, தமிழகத்திலே, இப்படி தென்னிந்தியாவிலே பல பகுதிகளிலே இத்தகைய லவ் ஜிகாத் சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதிலே பாதிக்கப்படுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீமாக மாறிய பிறகு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பல பேர் தீவிரவாதிகளுக்கு போயிருக்காங்க. இங்கே தமிழகத்தில இருந்து 7 பேர் போயிருக்காங்க. கேரளத்திலிருந்து 2 பேர் போனவங்க அங்க ஈராக்ல சண்டையில செத்து போயிருக்காங்க. பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை, தங்களுடைய கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களை மிக ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த பெண்மணியோட கழுத்து அறுக்கப்பட்டது போல, மகாவீர் சில்ஸ் பெண் மதம் மாறியது போல நம்முடைய பெண்கள் இப்படி மாறிவிடக் கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்து பெற்றோர்கள், தமிழ் பெற்றோர்கள் இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் மத்தியிலே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். லவ் ஜிகாத்தை முறியடிப்போம். தமிழ் மகளை, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிடுவோம். தமிழகத்திலே தாலிபான் மயமாகி வருகின்ற தமிழகத்திலே இந்த லவ் ஜிகாத் முயற்சிகள் தாலிபான் மயமாக்குவதற்கு பேருதவி புரிகின்றன. எனவே அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்படுவோம். லவ் ஜிகாத்தை முறியடிப்போம்.